எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் சிவராமன் கிச்சனோட ஆயுத பூஜைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நம்ம முதல்ல பூஜையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4-5 டேஸா கொரியர் காரணமா நம்ம வந்து என்ன பண்ண முடியல, டிஸ்பேச் பண்ண முடியல எல்லா ப்ராடக்ட்டும். ஸோ அதெல்லாம் இங்க இருக்கு. ஸோ இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா நாளைக்கு தான் இது எல்லாம் சாமிக்கு தண்டி எடுத்து நம்ம பேக் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நாளை காலையில இதை வந்து இங்க இருக்க ப்ராடக்ட்ஸை ஏடு பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம நாளைக்கு பிரிச்சுட்டு ஓகே. ரூபாய் கலஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது என்னைக்கு இந்த வீடியோ வருதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 24. ஸோ எல்லா ப்ராடக்ட் இவ்வளோ ப்ராடக்ட் நம்ம இவ்வளோ ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. இது எல்லாமே நாளைக்கு தான் டிஸ்பேச் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கொரியர் ஒரு வரிசையா இந்த ஹாலிடேஸ் வந்ததுனால, சண்டேலாம் நடுவில் வந்ததுனால கொரியர்ஸ் லீவாக இருந்ததுனால அனுப்ப முடியல. ஸோ இது எல்லாத்தையும் பேக் பண்ணி நாளைக்கு அனுப்புகிறோம். வெயிட் பண்ணி என்கிட்ட வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ராடக்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கொரியருக்காக டிலே தான், வேற எதுக்காகவும் டிலே இல்லை. கடைசி பார்க்குறோம், பேக் பண்ணியாச்சு. ஸோ அதாவது கடைசியில் செக் பண்ணிக்கலாம். மசாலா டீ நிறைய போகுதுல்ல? ஆமாம். அப்புறம் இடிச்ச சாம்பார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட மசாலா டீயும் இடிச்ச சாம்பாரும். பிரியாணி மிக்ஸ் விட்டீங்களேங்க. பிரியாணி மசாலாவும் வந்து எல்லாருக்கும் பிரியாணியே இது வரைக்கும் பண்ண தெரியாதவங்க, பிரியாணி பண்றவங்க கூட ஒரு எக்ஸப்டான ஒரு மாஸ்டர் பண்ற மாதிரி பிரியாணி பண்ணதாலாம் ஃபீட்பேக் வருது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அட்ரஸ் வச்சா தான் இது போகும். தேங்க் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது யாருக்கு தெரியுமா? இதை முடிச்சிடறேன், அட்ரஸ் தப்பாச்சு போகாது. ஸோ நான் தேங்க் பண்ண வேண்டியது யாருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தான். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கொரியர் வந்து இந்த ஆயுத பூஜைக்காக லீவ் விட்டாங்க, நடுவில் வீக்கெண்டும் வந்துடுச்சு. பார்சல் எங்கேயும் போய் மாட்டிடக்கூடாது, ஏதாவது ஹப்பில் போய் நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு கூட அனுப்பலை. காரணம் வந்து எல்லா ஹப்பும் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்தீங்களா இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக, அதர் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக எல்லா ஹப்பும் ஓப்பன் ஆகுது நாளைக்கு தானே. ஸோ நாளைக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு உடனே டெலிவரி ஆகும். எங்கேயும் போய் தேங்கி நின்றாது. ஏன்னா ஹப்பில் போய் எப்படி வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ப்ராடக்டோட சேஃப்டிக்கோசரம் தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஓப்பன், பட் இன்னைக்கு அனுப்பாத காரணம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக எல்லா இடமும் ஓப்பன் ஆகுறது நாளைக்குன்னு அஃபிஷியலாக எங்களுக்கு தெரிய வந்ததுனால நாளைக்கு எல்லாமே 25 இது ஒரே நாளில் இது போக போகுது. உங்களுக்கோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி.